இருக்கா? சரி படுக்கலாம். லைட் ஆஃப் பண்ணு. அண்ணே என்ன சொன்னாங்க அண்ணே? லைட் ஆஃப் பண்ணு. ஹலோ ஹலோ, யார் வேணும்? நீங்க தான். நாங்களா? அப்படின்னா அப்படின்னா நீங்க தான். இங்க பாருங்க, உங்களுக்கு யார் வேணும்? அதான் சொன்னல, நீங்க தான். என்ன போன் பண்ணி விளையாடுறீங்களா? நேர்ல விளையாடதான் ஆசை, முடியல அதான். இருங்க, எங்க அப்பாவை கூப்பிடுறேன். அவரோட விளையாட முடியாது. இங்க பாருங்க. பரமு, என்ன பரமு? ஹலோ, நீ யாரு? நான் உன் காதலன் தான். பொறுக்கி ராஸ்கல், யாருடா நீ? உன் புருஷன். செருப்பு பிஞ்சிரும். அதுக்கு என்ன, தச்சுக்கலாம். யாருடா நீ? அதான் சொன்னல உன் ஹஸ்பண்ட். ஏய் பரமு, நான் மகாடி. ஹே மகா, நீயா? ஏய் மகா தாண்டி லூசு. எப்படி இருக்க மகா? எங்க இருக்க? நான் பேராவூர்ல தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நல்லா தான் இருப்ப. நிச்சயம் நடக்க போகுது. அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்னா நேர்ல வர மாட்டியா நீ? இல்ல பரமு, சாரி, தப்பா எடுத்துக்காத. என்னால வர முடியாது. என்ன வர முடியாதா? நீ வரலன்னு எப்படி மகா? இல்ல பரமு, என் நிலைமை தான் உனக்கு தெரியும்ல. வேண்டாம். வேண்டாம்னா வேண்டாம் தான். என்ன கோபியனுக்கும் வனிதாக்கும் நிச்சயம் இருக்குன்னு யோசிக்கிறியா? இல்ல பரமு, நீ அந்த பேச்ச விடு. சரி, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? எனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு. சரி, நீ பேச்ச மாத்தாத. நீ வருவேல. இந்த பாரு பரமு, சொல்றேன்னு கோவப்படாத மகா. உனக்கு கோவம் கோபியன மேலதானே? ப்ளீஸ் பரமு. மகா, கோபியன சம்மதமா நீ பேசலனாலும் வரலனாலும் பாண்டியன மூலமா நீ எனக்கு அண்ணி தானே. அண்ணி வரா நிச்சயம் எப்படி நடக்கும்? ஏ பரமு, கோவப்படாத மகா, நான் உள்ளதானே சொல்றேன். ஏன் பரமு, செந்திலையும் சக்தியும் பத்தி உள்ளது தானே கேட்டா உனக்கு சந்தோஷமா? வலிக்குதுல்ல, அதான் நல்ல விஷயத்துக்கு போன் பண்ண. போனை வை. மேடம், டீசல் போடணும். பணம் கொடுத்து விடுறேன். ரோஹிணி, அந்த பணத்தை எடுத்துட்டு போய் டிரைவர் கிட்ட கொடுத்துரு. என்னடி? இல்லக்கா, எங்க எல்லாரையும் விட்டுட்டு நீ மட்டும் தனியா திருச்சிக்கு போய். என்ன சொல்ற? நான் அங்க போய் சும்மாவா இருக்க போறேன்? வேலை தானே பார்க்க போறேன். இல்லக்கா, இதெல்லாம் தேவையான்னு. உன் வாழ்க்கையில இந்த அளவுக்கு சோதனை வரும்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லக்கா. நம்ம அப்பாவையும் அம்மாவையும் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நினைச்சு பாரு, யாரோட விருப்பமே எதுவுமே நடக்கல. உன் வாழ்க்கையிலயும் பிரச்சனை, என் வாழ்க்கையிலயும் பிரச்சனை. நம்ம அப்பா இதையெல்லாம் நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்ணுவாரு. அக்கா, அப்பா ரொம்ப கவலைப்படுறாருக்கா. என்ன பண்றது? எல்லாத்தையும் சமாளிச்சு தானே ஆகணும். இங்க பாரு, ஊருக்கு போனதும் அப்பா கூடியேறு. அவரை தெம்பா இருக்க சொல்லு. என்னத்த சொல்றது?
கிளம்பி ரெடியா இருங்க, காருக்கு போலாம். சரிங்க. அண்ணே அண்ணே அண்ணே, ஏனே பிரச்சனை எதுவும் பண்ணிடாதே, இது நம்ம ரூம் இல்ல, வா அங்க இருக்கு. ஓ, ஏதோ ஒரு நினைப்புலயே வருது. என்னடி நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? என்ன எதுக்கு இங்க வர சொன்ன? யோ சத்தம் போடாதயா, என்ன பண்ண சொல்ற? இப்ப அவன் கூட சுத்திட்டு இருக்க, அவனா புதுசா? ஏய் ஏய், இங்க பாரு, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? புதுசா பழசானே இந்த மாதிரி பேச்சல இங்க பேசிட்டு இருக்காத. நாங்க ஏய். காசு கொடுத்தா கூட்டு வந்திருக்கோம். நீ என்ன பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன நினைச்சிருக்க? இந்த மாதிரி பேச்சல என்கிட்ட பேசாத. அப்புறம் நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவ? ஏய், புருஷன் சமாளிக்கிறியா? எங்க புருஷன் புளி முட்டை? கூப்பிட, உன்னை பிரச்சனை வச்சுக்கலாம், கூப்பிடு. புருஷனா? ஏண்டி அவன வேற இங்க கூட்டிட்டு வந்திருக்கியா? இல்லங்க, அவ ஏதோ சின்ன பையன். யாரு சின்ன பையன்? என்ன சின்ன பையன் கிட்ட பையன்றா? எங்க அண்ணன் கார் ஒசராமலே ஒசர சொல்லி கண்டக்டரா கூட்டு வச்சு அசிங்கப்படுத்தி பஸ் விட்டு கீழ இறக்கிட்டல, கூப்பிடுற புருஷனை பஞ்சாயத்து வச்சுக்கலாம். என்ன தம்பி இந்த அம்மா இந்த விரட்டுற? ஏ, இது வரைக்கும் வாடி போடி பேசினா இப்ப அம்மாக்கு மேல துரன்னு வரையா? ஏ, கூப்பிடுற புருஷனை பஞ்சாயத்து வச்சுக்கலாம். நான் பொடிசா இருந்துகிட்டு என்ன ஓவரா ஏய், எல்லா கை மேல கையறா, சட்டல மண்ண பண்ணு, எல்லா கையே டேய். என்ன கஜா? என்ன சண்டை? நம்ம கோபி அண்ணனே இவ கால ஒசன சொல்லி பஸ் விட்டு கீழ இறக்கி சொன்ன பாதி வெளியில. நம்ம கோபி வா. ஆமாண்ணே, நீ இவள இங்க புடிச்சேனா நான் போய் அண்ணனை கூட்டி வரேன். ஏய், பார்த்தா நல்ல லாட்ஜ் மாதிரி தெரியுது. இந்த மாதிரிலாம் நடக்குது. சரி பையன் வரட்டுங்க, பேசிக்கலாம். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் இல்ல. நீங்களா கற்பனை பண்ணி அதை இதுன்னு ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. உன்னை பார்த்தாலே உன் லட்சணம் தெரியுது. அண்ணே, ஒரு பொம்பளை நம்மள அசிங்கப்படுத்தி பஸ்ல பாதி வெளியில இறக்கி விட்டு பொட்டக்காரல விட்டு போனால, அவ வந்திருக்கானே. ஏய், எதுக்குடா தேவையில்லாத பிரச்சனை? அங்கேயே பிரச்சனை பண்ணுச்சுல அது. அவளை புடிச்சு வச்சு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ தான் அந்த பிரச்சனை முடிக்கணும். வா, பட்டைய கிளப்பு. கேளுண்ணே, இந்த நிக்கிறா பாருண்ணே, கேளுண்ணே. சார், தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சு விட்டுருங்க சார். என்னது சாரா? எங்க அண்ணன் வரசனா சொல்லி பொறுக்கி கிறுக்கி என்ன இப்ப மாட்டனே சாரி கிரன்ற என்னடி? எங்க அண்ணன் வரசனாரா? இல்ல, அவர் வருசல, நான் தான் வேணும்னே. என்னடா வேணும்னு சொன்னியா? எங்களை பார்த்தா இழிச்சவே மாதிரி தெரியுதா? ஏன்டி போய் சொன்ன? அது என் தொழில் அப்படி தம்பி. அப்படினானே? வாடா. நீ விளக்கமா சொல்லு, எது இருந்தாலும் விளக்கமா சொல்லுவல, இதுக்கு விளக்கம் சொல்லு. வாடா. கோபி நில்லுங்க கோபி. ஏமா, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? அவ்வளவு தூரம் அவர்கிட்ட அசிங்கமா பேசிட்டு இப்ப நீ மன்னிப்பு கேட்காம போறியா? மன்னிப்பு கேளுமா. கேள்றியே. மன்னிச்சிருங்க சார். இதுக்கு மேல அவன் வசனா இவன் வசனா எங்கனா கேள்வி பட்டேன்னு வச்சுக்க, சாவ வச்சிருவேன். ஏய், என்னடா இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். போங்கடா, போடா. கிளம்புடா உள்ள. கடைசி வரைக்கும் புருஷனை கூட்ட வர மாட்டேங்குதானே இது? நான் உங்ககிட்ட திரும்ப பேசுறேன். தம்பி, டைம் ஆயிடுச்சு, போலாமா? போலாம். சொல்லுங்கக்கா. ஏய் நில்லு, அங்க பாரு சம்பந்தம் மாதிரி இல்ல. ஆமா, சம்பந்தம். ஐயோ மயிலம்மா, ஏய் சம்பந்தம் நில்லு. என்ன இங்க ரெண்டு பேரும் பார்த்தமே எஸ்கேப் ஆக பாக்குறியா? அதான் எஸ்கேப் ஆறேன்னு தெரியுதுல, வழிய விடு. ஏய் சம்பந்தம், ஏய் ஏய், ஏய் ஏய். ஏய், என் மனசுக்கு பதில் சொல்லிட்டு போ சம்பந்தம். ஏய், நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்குலாம் ஒரு மனசு, அதுக்கு நான் பதில் சொல்லணுமா? முதல்ல கேட்ட கேட்க கொடு. அப்படி பாக்காதீங்க, என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. பட்டாம்பூச்சி பறக்குதா? ஓங்கி குத்துன பட்டாம்பூச்சி ரெக்கையெல்லாம் பிஞ்சிட்டு போயிறேன். மூஞ்சி முகரக்கட்டையும் பாருங்க. ஏய் சம்பந்தம், நீ பாட்டு எதுக்கு எங்க அக்காவை திட்டுற? நீ சரியான பொய் புழுவ. எங்க அக்காவை காதலிக்கிறேன்னு சொல்லி நீ ஏமாத்தல. நியாயப்படி பார்த்தா உன்னை நான் தான் பழி வாங்கணும். ஏய், என்னப்ல நீ என்ன இப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்ட? நான் உன்னவே ஏமாத்தல, உங்க அக்காவை எப்படி ஏமாத்துவேன்? அப்படியா? எங்க அக்கா எதுக்கு தானே இருக்கா? கேளு கேளு சம்பந்தம். 1 மினிட். ஏய், நான் உன்னை காதலிச்சேனாப்ல? ஆமா. செகண்ட் சான்ஸ் கொடு. ஏய், நீ என்னை காதலிச்சியா? ஆமா. ஃபைனல். ஏய், காதலுக்கு எதுல முக்கியம்? காதல் தான் முக்கியம். மூஞ்சில குத்துனே கடவாப்பெல்லாம் பிஞ்சுக்கிட்டு போயிடும். காதல்னா ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கணும். காதல் இருக்கிடையே ஒரு வெளிப்படையான ஒரு நட்பு இருக்கணும். ஆனா இவன் என்னன்னா
என்னை பார்க்க வரும்போதெல்லாம் சிங்கிளா பேக்க மாட்டிக்கிட்டு டிங்கி டிங்கின்னு வருவா. அன்னைக்கு ஒரு நாள் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ கொடைக்கானல் வான்னு சொன்னா. நானும் நம்பி போனேன். அங்க போனா ஒரு பேபி தூக்கிட்டு வந்து, இதுதான் என் பேபி, இன்னில இருந்து இதுதான் உங்களுக்கும் பேபி அப்படின்னு சொல்லி என்னை ஏமாத்தி என்னை துரத்தி விட்டா. தெரியுமா? என்னை லவ் பண்ணும் போதே ஒரு வெளிப்படையா எனக்கு ஒரு பேபி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா நான் ஓப்பனா ஓகே பசுவோட கண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி கூட்டி போயிருப்பேன். அதை விட்டுவிட்டு இவன் என்ன அங்க வர சொல்லி பேபி காமிச்சு என்னை ஏமாத்தினா சீட்டிங் இல்லையா? என்னக்கா இவர் சொல்றதுலாம் உண்மையா? ஆமா அழகு. சீ, நீ முத வீட்டுக்கு கிளம்புக்கா. அத்தா போத்தா. என்ன அத்தா? உன்னதான் சொன்ன போனு. ஒரு நிமிஷம் வா அழகு. ஒரு நிமிஷம் இருங்க வரேன். நில்லு, என்ன விஷயம் சொல்லு. அழகு, அவர் ரொம்ப ஸ்மார்ட் அழகு. அது எனக்கு தெரியும். அழகு, அவர் ரொம்ப நல்லவர். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு நீ போ. அழகு, அவரோட நட இருக்கே. என்ன அவர் நடைக்கு? ராஜ நடதான். இப்ப நீ மட்டும் நடைய கட்டல, அவர் நடை மாதிரியும் ஒன்னே ஆக்கிடுவே. ஒழுங்கு மரியாதையா போய். என்ன அழகு இப்படி பேசுற? நீ தானே சொன்ன யாருக்கா லவ் பண்ற அந்த ஆளை காட்டு கட்டி வைக்கிறேன்னு. நீ தானே அழகு சொன்ன. அவர் வந்து ஏன் ஆளு? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு குழந்தைய கூட்டிட்டு போய் அவர்கிட்ட கல்யாணம் பண்ண சொல்லிருக்கியே, எந்த ஆம்பளையாவது பண்ணுவானா? அவரே இருக்க கண்டு உன்னை விட்டு வச்சிருக்காரு. நானா இருந்தேன் உன்னை வெட்டியே போட்டிருப்பேன். ஒழுங்கு மரியாதை இந்த இடத்த விட்டு காலி பண்ண. அழகு, ஒரு வார்த்தை அழகு, அவர்கிட்ட பேசிக்கிறேன். என்ன பேச போற? ஒரே வார்த்தை அழகு. ஒரே வார்த்தை தான். போ. நான் வரேன். ஆத்தா போத்தா, உன் காலில் விழுந்து கும்பிடுறேன். போ. சாரி சம்பந்தம். எல்லா தப்புமே எங்க அக்கா மேலதான் சம்பந்தம். உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டே சம்பந்தம். என்ன சம்பந்தம்? நான் சாரி கேக்குறேன் இப்படி வாயை தொண்டே வச்சிருந்தா நான் என்ன சம்பந்தம் நினைக்கிறது? மவுத் ஓபன்ல இருந்தா இன்னும் கோபம் குறையலன்னு அர்த்தம். நான் தான் சாரி சொல்றேனே சம்பந்தம். இனிமேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது சம்பந்தம். எங்க வீட்ல வந்து எங்க அம்மா அப்பா கிட்ட வந்து நீ பேசு. பேசுனா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிடுவாங்களா? உனக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லையா? என்ன சம்பந்தம் இப்படி பேசுற? நான் தான் அன்னைக்கே சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா எங்க வீட்ல சில சடங்கெல்லாம் இருக்கு சொன்னேன்ல. உனக்கு என்ன சடங்கே சுத்தலையா? இரும நான் அத சொல்லல இரும. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா எங்க வீட்ல சில பல போட்டிகள் எல்லாம் இருக்குன்னு சொல்ல வரேன். நாங்க பார்க்காத போட்டியா? நாங்கெல்லாம் காளை மாதிரி களத்துல எப்பயும் குதிக்க தயாரா இருப்போம். உங்க ஊர்ல உள்ள கிரவுண்ட் எல்லாம் நல்லா கிளியர் பண்ணி வைக்க சொல்லு. நாங்க எதுக்கு ரெடி. அப்படியா? நிப்பாட்டு. வேவ்ஸ்னா பழைய மாதிரி ஒர்க் ஆகுதான்னு பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. சரியா? சரி, இப்படி பல்ல இழிச்சிட்டே நிக்காத, போட்டிக்கு ரெடி ஆகும். சரியா? நான் வரேன். பை. என்ன போட்டி வைப்பாங்க? ஒருவேளை காளைகளை அடக்க சொல்லுவாங்களோ, இல்ல இளவட்ட கல்லதும் தூக்க சொல்லுவாங்களோ? போலானே. ரூம் வெக்கேட் பண்ணிட்டோம், வரங்க. சரி. கொஞ்சம் இடம் உள்ள போறேன். நான் பைக் இல்லை உள்ள போறேன். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறாய் ஞான தங்கமே. டேய் செல்லுடு. யார் செல்லு? என் செல்லுங்கடா. கபோர்ட்ல வச்சு எடுக்கலையா? டேய் போன்ட்ட தான்டா கொடுத்து வச்சேன். அண்ணே உன் பொருளை நீ தானே எடுத்து வச்சுக்கணும். உன் கடையும் பாத்துக்கணும், உன் செல்லையும் பாத்துக்கணுமா? அண்ணே வண்டி திருப்புங்கண்ணே. கல்யாணம் ரொம்ப கிராண்டா இருந்துச்சுலக்கா. அம்மா, அங்க கல்யாணத்துல நீயும் காயத்ரி என்னமோ கொசு கொசுன்னு பேசிட்டு இருந்தீங்களே, என்ன பேசுனீங்க? அத சொன்னா உனக்கு பிடிக்காது. சொல்லு. மலர கவலைப்படாம இருக்க சொல்லு. அவ ரொம்ப நல்லவ. அவ வாழ்க்கையில இந்த அளவுக்கு பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவ மேல எந்த தப்பு இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவளை அவசியம் இன்னொரு கல்யாணம் பண்ண சொல்லு.
நான் வேணா நேர்ல வந்து வீட்ல அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க. வர வழியில நம்ம ரோட்ல கோபியை பார்த்தோம்ல, ஏதாவது கச்சேரிக்கு போறாரோ? இல்லையே, அப்படின்னா கையில நாதஸ்வரம் இருந்திருக்கணுமே. பாத்தியாக்கா, உன்னோட கல்யாணத்தை பத்தி பேசும்போதே உன்னையே அறியாம கோபியை பத்தி பேச்சு வருது. ரோஹிணி, முடிஞ்சு போனதை பத்தி பேச வேணாம். எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சுல, லக்கேஜை கொண்டு போய் கார்ல வை. இங்கே இரு, நான் போய் எடுத்து வந்துடுறேன். சரிங்க. சார், ரூம்ல செல்போனை மறந்து வச்சுட்டு போயிட்டேன். ரூம் பாய் உள்ள கிளீன் பண்ணிட்டு இருக்கான், போய் பாருங்க. தேங்க்யூ சார். சரி.